கொட்டாக் பிளாட்டினம் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோ காஸ்ட் பிளான் மூலியமாகவே உங்களோட வெல்த் இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் மல்டிபிள் இன்வெஸ்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. சர்வைவல் யூனிட்ஸ் மூலியமாக லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த ப்ராசஸை. அண்ட் இந்த பாலிசியில் ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ஸும் இருக்குது உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக. அண்ட் ரைடர்ஸை நீங்கள் வந்து இன்னும் ப்ரொடெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லிக்விடிட்டிக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரியே பார்ஷியல் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அண்ட் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஏஜ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்விட்சிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. லைக் கிளாசிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், ஃப்ரண்ட் லைன் ஈக்விட்டி ஃபண்ட், கொட்டாக் மிட் கேப் அட்வான்டேஜ் ஃபண்ட், பேலன்ஸ் ஃபண்ட், டைனாமிக் பாண்ட் ஃபண்ட், டைனாமிக் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட், டைனாமிக் கில்ட் ஃபண்ட், மணி மார்க்கெட் ஃபண்ட். ஸோ இந்த எல்லா ஃபண்ட் ஆப்ஷன்ஸுமே இந்த டேப்லர் காலமில் அதோட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அசட் அலோகேஷன் ஒவ்வொரு சர்டன் அசட் கிளாஸஸ்க்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அசட் கிளாஸஸ்னால் ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் அண்ட் ஆல்சோ அந்த ஃபண்ட் ஆப்ஷனோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அது அக்ரெசிவாக இருக்கலாம், மாடரேட்டாக இருக்கலாம், செக்யூராக இருக்கலாம், இல்லை கன்சர்வேட்டிவாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. பார்ஷியல் வித்ட்ராவல், நிறைய அடிஷனல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், டாக்ஸ் பெனிஃபிட். அண்ட் அதோட சேர்த்து இந்த பாலிசியில் நம்ம வேரியஸ் சார்ஜஸும் கட்டுற மாதிரி இருக்குது. சார்ஜஸ்னால் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், ஸ்விட்சிங் சார்ஜ், பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ், டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜ் அண்ட் மிஸ்செல்லனஸ் சார்ஜஸ். இந்த சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரீமியம்லேருந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் ஆக்சுவலி மார்க்கெட்டில் இன்வெஸ்டே பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் லாங் டேர்மில் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்லி கம்மி பண்ணிடும். இது ஒரு ட்ராபேக் தான். இதை நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிட் லிங்க் பிளான். அப்போது இதில் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் 3 இன்வெஸ்டிங் டெக்னிக்ஸ்லேருந்து நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாலிசி டேர்ம் எண்டானக்கு அப்புறமும் ஒரு சைசபிள் கார்பஸை டெவலப் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த பாலிசியில் ஒரு ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு 8 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்க்கு வித் ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் கன்சர்வேட்டிவ் டு அக்ரெசிவ். அண்ட் ஈஸி பேமெண்ட் டேர்ம்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் 5 இயர் லாக்இன் பீரியட்க்கு அப்புறமா லிக்விடிட்டி கன்சர்ன்ஸை சால்வ் பண்ணுறதுக்காகவே பார்ஷியல் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டியும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5 இயர் லாக்இன் பீரியட் இருக்குது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் உங்கள் பேமெண்ட்டை வந்து அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செவரல் சார்ஜஸை டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி கெயின்ஸ்லேருந்து அவங்க டிடக்ட் பண்ணலை, பிரின்சிபல்லே அவங்க இன்வெஸ்ட் வந்து டிடக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டே நம்மளுக்கு கம்மியாயிடுது. ஸோ இது ஒரு ட்ராபேக். இன்னொன்று சிஸ்டமேட்டிக் ஸ்விட்சிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேமெண்ட்ஸ் நீங்கள் குவார்ட்டர்லி இல்லை மந்த்லி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆக்சசபிளாக இருக்காது அது பாலிசி ஹோல்டர். அண்ட் ஸ்விட்சிங் பிட்வீன் ஃபண்ட்ஸ் வந்து பாசிபிலிட்டி தான். பட் ஒவ்வொரு அப்ரோச்சுக்கும் பார்த்தீங்கன்னா இட் ரிக்வயர்ஸ் அன் அடிக்வேட் டைம் ரிக்வயர்ட் டு எக்ஸிக்யூட் அண்ட் ரிட்டர்ன் டு ப்ரொவைட் ஹை ரிட்டர்ன்ஸ். அண்ட் செட்டில்மெண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு பாலிசி ஹோல்டர் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் செட்டில்மெண்ட் பீரியட் அப்போ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை மற்ற அட்வான்டேஜ் லைக் பார்ஷியல் வித்ட்ராவல் இல்லை டிரான்ஸ்ஃபரிங் பிட்வீன் ஃபண்ட்ஸ் இதெல்லாமே அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதை நீங்கள் ஒரு ட்ராபேக்காக நினச்சேன் இதுலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்குது. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு சஸ்டைனபிளாக ரிட்டர்ன்ஸ் வருமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம அனலைசஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகிறோம். அதில் இந்த பாலிசியோட பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனில் அந்த கேஷ் ஃப்ளோவில் இருக்கிற இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கையில் ஆக்சுவல் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக எக்ஸாம்பிளுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 இயர் ஓல்ட் மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ப்ரீமியமாக ஆனுவலாக கட்ட போகிறது 1,50,000, சம் அஷூர்ட் 15 lakhs. அண்ட் இதோட பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மும் சேம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 ஃபியூச்சர் அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ண போகிறோம். IRR 4% per annum, 8% per annum. இது ஜஸ்ட் வெஸ்டர்ன் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக தான். இதுதான் கேரண்டீடாக வரும் அப்படின்னு கிடையாது. இல்லை இவ்வளோ தான் மினிமம் மேக்ஸிமம் இந்த பாலிசியால் கொடுக்க முடியும்ன்றும் கிடையாது. இதோட ஆக்சுவல் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்ன்றது நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டிபெண்டாக இருக்குது, இன்க்ளூடிங் ஃபியூச்சர் பாலிசி பர்ஃபார்மன்ஸ். பட் இதில் உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் பெஸ்ட் கேஸ் சினாரியோ எக்ஸாம்பிள் சினாரியோ காட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுறோம்.
ஸோ 4% worst case scenarioவில் பார்த்தீங்கன்னா IRR 2.20% வருது. இது வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட சிமிலர் இல்லை கம்மின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்கள் மணியை எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இல்லை இவ்வளோ ரிஸ்க் எடுக்காமல் ஜஸ்ட் இத்தனை வருஷம் உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சிருந்தாலுமே இதை விட சிமிலராக கொஞ்சம் ஹையராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போது இதில் வர ரிட்டர்ன்ஸ் இந்த விதமான வேல்யூ அடிஷன் பண்ணுற மாதிரி இல்லை. இது worst case scenario. பெஸ்ட் கேஸில் அதாவது 8% per annumல பார்த்தீங்கன்னா IRR 6.15% வருது. இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்னு சொல்லலாம், சிமிலர் ரிட்டர்ன்னு சொல்லலாம். பட் நம்ம இங்கே இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் லாங் டேர்மில் அண்ட் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில். ஏன்னா இது யூலிப் பாலிசி. ஆனால் ஸ்டில் இட்ஸ் ஒன்லி கிவிங் அஸ் ரிட்டர்ன்ஸ் ஈக்குவல் டு அ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிட்டர்ன். ஸோ நம்ம இவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா லாங் டேர்மில் நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் கேன் கிவ் அஸ் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அப்படின்னு தான். பட் இப்போவுமே இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு அந்த அளவுக்கான ஈக்குவலான ரிட்டர்ன் தான் கொடுக்குது அப்படின்னா இது நம்மளுக்கு எந்த விதமான வேல்யூ அடிஷன் பண்ணலை. அதுவும் இது கேரண்டீட் ரிட்டர்னும் கிடையாது. இதை விட கம்மியாகவும் போக சான்சஸ் இருக்கு. ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிட்டர்னை விட கம்மியாக போகவும் சான்ஸ் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்கல. இது கொடுக்காததுனால இப்போ இந்த பாலிசியோட ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போறோம். எப்படி இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ஒரே பாலிசியில பண்டில் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் பெட்டர் அவுட்கம் கிடைக்குமா, தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ணா அது இன்னும் எஃபிஷியன்டா பெர்ஃபார்ம் பண்ணுமான்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கால்குலேஷன் அசியூம் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோக்கு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம வந்து லைஃப் கவர் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸில் ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா சேம், மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் சேமாக வச்சுக்கலாம். 20 years பாலிசி டேர்ம், ப்ரீமியம் டேர்ம் எல்லாமே. ஆனால் வந்து அதில் இருக்க ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,800 தான். ஆனால் கொட்டாக்லாம் நம்ம 1,50,000 வரைக்கும் கட்டணும். அப்போ அந்த பட்ஜெட் வச்சு நம்ம இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்ட ரிமைனிங் 1,42,200 rupees per annum நம்மளால சேவ் பண்ண முடியுது. இதை நம்ம பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா 7.10% வித்தவுட் ரிஸ்க். இது ஒரு லோ ப்ரொஃபைல் இன்ஸ்ட்ருமெண்ட், கவர்மெண்ட் பேக் ஸ்கீம் கிவிங் யூ கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ IRR கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6.65%. ஸோ நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்துமே ஒரு worst case சினாரியோவில் கொட்டாக் பாலிசியில் 38.01 lakhs அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் 59.50 lakhs தான் கொடுக்க முடியுது. ஆனால் இங்கே நம்ம ரிஸ்கே எடுக்காமல் பிபிஎஃப்னால 20 years கழிச்சு 63.12 lakhs கொடுக்க முடியுது. இதே சரி ஓகே இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுடைய ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம். இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது. பட் லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட ட்ராக் ரெக்கார்ட் படி அதோட ஆவரேஜ் பெஞ்ச் மார்க் ஆஃப் 12% கூட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதான்னு பார்ப்போம். சேம் தான் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷன். 7,800 ப்ரீமியம் கட்டினதுக்கப்புறம் ரிமைனிங் 1,42,200 தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இஎல்எஸ்எஸ்ல இருக்க அசியூம் ரிட்டர்ன் ரேட் பார்த்தீங்கன்னா 12% வித் ரிஸ்க். ஸோ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம இப்போ இந்த டேப்லெட் காலம்லேயே தெரியுது IRR நம்மளுக்கு வந்து 10.79% வருது. ஸோ 20 yearsக்கு நம்ம 28.44 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணாலே 1.04 crores நம்ம கையில் இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் இஎல்எஸ்எஸ்ல டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் டவுட்ஸ் இருக்குன்னா ஸ்க்ரீன்லேயே ஒரு சின்ன டேப்லெட் காலம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எது பெட்டர், கொட்டாக் பிளாட்டினம் பிளானா இல்லை பிபிஎஃப் ப்ளஸ் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸா இல்லை இஎல்எஸ்எஸ் ப்ளஸ் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸா? வாங்க ஃபைனல் டேக்அவேல நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், கேஷ் ஃப்ளோ அனலைசிஸ், IRR அனலைசிஸ் எல்லாமே நம்ம பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இந்த பிளான் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்குது. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாலிசியை இக்னோர் பண்ணுறது இஸ் அட்வைசபிள். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்னா நீங்கள் பிபிஎஃப் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் a much better result. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.